இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நிறைய கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க, ஜாப் ஹையரிங்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சில கம்பெனிஸ் வந்துட்டு ஜாப் ஆஃபர் கொடுத்தாலுமே அவங்க இப்போ வரைக்கும் கம்பெனி கூப்பிடவே இல்லை. இந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எவ்வளோ மார்க் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்ககிட்ட வாங்க, நாங்களே உங்களுக்கு ட்ரைனிங் தரோம், அதுக்கப்புறம் உங்களை நாங்களே ஜாபுக்கு எடுத்துக்கிறோம், நீங்கள் இதில் ₹1 கூட பே பண்ண வேணாம், இது மட்டும் இல்லாமல் உங்களை ட்ரெயின் பண்ணும்போது பர் மந்த்துக்கு 10,000 தரோம் அப்படின்னு என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா, என்ன ப்ரோ ஸ்கேம் பண்ணுறீங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட் நான் சொல்லியிருப்பேன். பட் ஒரு கம்பெனி ரியலாகவே இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ZOHO ஸ்கூல் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ZOHO ஸ்கூல் போனோம் அப்படின்னா நம்ம வந்து காலேஜ் டிகிரி எடுக்க முடியாது, ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி சில பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ZOHO ஸ்கூலுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், யார் யார் எலிஜிபிள், இது எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இல்லையா, ஸோ எங்கே அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்னென்ன, இதுமாதிரி ZOHO ஸ்கூலில் லேர்ன் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனா இல்லை வந்து காலேஜ் டிகிரி எடுக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷனா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ZOHO ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதே கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் போகிற மாதிரி இருக்குது, என்ட்ரன்ஸ் எழுதாமலும் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இதில் ரொம்ப காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஜாப் தரோம், இந்த மாதிரி வந்து ஸ்கூலில் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு 10,000 ஸ்டைஃபண்ட் தரோம் அப்படின்லாம் ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கா. அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் வீடியோ. இருந்தாலுமே அவர் சேனல் பார்த்தீங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் பண்ணல. இதை பார்க்கும்போது எனக்கு ஏன் இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை கேள்விப்பட்ட ZOHO ஸ்கூல்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹவு மெனி ஸ்மார்ட் பீப்புள் வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஆல்ரைட், ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்ன கோர்ஸ் வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை 4 கோர்ஸ் ஆக்சுவலாக டீச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன், டெக்னாலஜி, பிஸ்னஸ், அட்வான்ஸ் ஸ்டடி, இந்த 4 கோர்ஸ் தான் அவங்க டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை எந்த கோர்ஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இல்லை 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து இந்த ஸ்ட்ரீம் மட்டும் தான் முடிச்சிருக்கணும், மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அப்ளை பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. எந்த ஸ்ட்ரீமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இப்போ அவங்க கொண்டு வந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏப்ரல் 2003க்கு அப்புறமா வந்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிசம்பர் 2006க்கு முன்னாடி உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். இன்கேஸ் வந்துட்டு ஜான்வரி 2007 உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரியே ஜான்வரி 2003 உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு பீரியடுக்குள்ள உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி என்ன இதில் டீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ் கோர்ஸ் இது. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்ஸ், அது வந்துட்டு ஒரு லேர்னிங் மாடல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயர் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. வந்து டிசைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லேர்னிங்காக இருக்கும், செகண்ட் இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். கேட்கும்போது கூலாக இருக்குல்ல, நான் படிக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லவே இல்லை. ஸோ எந்த மாதிரி வேஸில் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேஸில் அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக 3 வேல நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த 3rd வே வந்துட்டு ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அந்த ஒரு பேஜில் இல்லை. பட் நம்ம அந்த 2 வேஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட் வே எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாடல், செகண்ட் வந்து எக்ஸாம்லெஸ் மாடல். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இதுக்கு நீங்கள் எக்ஸாம் கூட எழுதணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கான ஒரு எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லாஜிக்கல் திங்கிங் இருக்குது, நல்லா திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் நீங்கள் கிராக் பண்ண முடியும், இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்ட் எழுதி இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம், டெஸ்ட் எழுதாமல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் எழுதாமல் எப்படி ஜாயின் பண்ணு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு அவர் சேனல் எப்படி பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் ஃபுல்லாக வந்து அந்த சேனலில் பேஸ் பண்ணி அவங்க சொன்ன விஷயத்தில் அப்சர்வ் பண்ணி தான் இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்டோபர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ கொண்டு வந்திருக்காங்க அந்த டீம். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸ் தெரியும், இதில் வந்து ஹேக்கத்தானில் இருக்கீங்க, நீங்கள் நல்லா ட்ராப் பண்ணுவீங்க, இல்லை நல்லா ரைட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம்லெஸ் கான்செப்ட்டில் நீங்கள் வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள வர முடியும். ZOHO, கூகுள் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஷ்யூம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய ரெஷ்யூம் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்க்கு உங்களுடைய ரெஷ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ரெஷ்யூம் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் லெவலில் AI பேஸ்ட் ரெஷ்யூம் கிரியேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ரெஷ்யூம் பில்டர் வந்துட்டு நீங்கள் லேப்டாப்பில் வந்து டெஸ்க்டாப்பில் தான் வந்து கிரியேட் பண்ண முடியும், மொபைலில் வந்து நீங்கள் ரெஷ்யூம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அதில் சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஆன்சர் பண்ணீங்களா, எஜுகேஷன் என்னென்ன, உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஷ்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். எந்த மாதிரி டொமைனில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரெஷ்யூமை கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் வந்து இப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டொமைனில் வந்து ஒரு ரெஷ்யூம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்கள் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறலாம் கொடுத்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்கள் ரெஷ்யூம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஓல்ட் கிளாஸ் ரெஷ்யூம் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு HR உங்கள் ரெஷ்யூம் பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும், அவங்க தேவைப்படுற கீவேர்ட்ஸும் உங்கள் ரெஷ்யூமில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெஷ்யூம் பில்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். இந்த
ஒரு எக்ஸாம்லெஸ் கான்செப்ட்டில் நீங்கள் வந்து இந்த ஸ்கூலுக்குள்ளே வர முடியும். லைக் வந்து நீங்கள் இப்போ நல்லா ட்ரா பண்ணியிருக்கீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ட்ராயிங்கை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் காமிச்சு ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் வீடியோ சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, ஸோ நான் வந்துட்டு 10th படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வந்து 12th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸில் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து நான் அவுட் சைட் காம்படிஷன் ஸ்கூலை தாண்டி ஒரு அவுட் சைட் காம்படிஷனில் மேக்ஸ் நான் இந்த அவார்ட் வாங்கியிருக்கேன், ஏதோ ஒரு அவார்ட் இந்த அவார்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்குது, சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதை காமிச்சு கூட இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்ட் வரலாம், வந்து ஹேக்கத்தான் காம்படிஷன் வச்சு ஹேக்கத்தான் இந்த ரேங்க்லாம் வச்சிருக்கேன், ஸோ இந்த அளவுக்கு நான் வந்துட்டு காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், வின் பண்ணியிருக்கீங்களோ இல்லை வந்து லாஸ் பண்ணியிருக்கீங்களோ அது மேட்டரில் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அந்த ரேங்க்ஸ்லாம் காமிச்சு ஒரு ப்ரூஃப் மாதிரி க்ரியேட் பண்ணி வீடியோவாக க்ரியேட் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது மூலமாக கூட அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்டோபர் என்னென்னா இதில் நீங்கள் உங்களுக்கு நல்லா ரைட் பண்ண தெரியும், நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து ஒரு எஸ்ஏ ரைட் பண்ணுறது அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கூட உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வீடியோவை சென்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற நான் முன்னாடி சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ கன்டினியூஷனாக 5th பாயிண்ட், இதுதான் ரொம்ப வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிளான விஷயமா இருக்கும். இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான். ப்ரோ நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் இப்போ வந்து ஸ்கூல் முடிச்சிட்டேன், ஸோ நான் இப்போ வந்து காலேஜ் போனால் தான் ஒரு பர்ஃபெக்டான விஷயமா இருக்கும். காலேஜ் போல் அப்படின்னா எல்லாமே என்ன திங்க் பண்ணுவாங்க, எனக்கு டிகிரி இருக்காது, என்னோட ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரே இருக்காது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் தான். நம்ம சின்ன வயசுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், ஜாப் போகணும், மேரேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலான லைஃப் வந்துட்டு அப்படியே வந்து செத்து போயிடணும். இதுதான் இவங்க சொல்கிற ஒரு காமனான விஷயம். இதை நம்ம இந்த அவுட் ஆஃப் பாக்ஸில் வெளில வந்து திங்க் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாக நம்மளை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க பார்க்கல அப்படின்னாலுமே அவங்க சுற்றி இருக்க பீப்புள் வந்து அவங்க அந்த மாதிரி பார்க்க வச்சிருவாங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம அந்த ஒரு ஏஜில் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். பட் இந்த ஒரு மாடல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். இன்கேஸ் நீங்கள் 2 இயர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் கூட நீங்கள் 4 இயர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். அந்த 2 இயர்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பேசிக்காக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நான் வந்துட்டு பர்சனல் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு என் கூட படித்த ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஒரு ஆர்டிஓ ஸ்டூடெண்ட்டாக ஆகட்டும், நான் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். நான் வந்து ஒரு 4th இயரில் தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, ஐடிக்குள்ளே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் தெரியல அப்படின்னாலுமே நம்ம போக முடியும் அப்படிங்கிறதே ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிது. பட் நீங்கள் வந்து ZOHO ஸ்கூலில் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ZOHO ஸ்கூலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஐடி இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் அதில் மோஸ்ட்லி உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். இன்கேஸ் ஜாப் கிடைக்கல, லீஸ்ட் கேஸ் உங்களுக்கு ஜாப் கிடைக்கவே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அதுக்கப்புறம் டிகிரி படிச்சிங்க அப்படின்னா அந்த லேர்ன் பண்ணுற டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் அடிஷனலாக நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, நிறைய காம்படிஷன் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தமாதிரி நீங்கள் ZOHO ஸ்கூல் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒரு பர்சனல் தாட் இருக்குது, இது வந்து ஒரு பேடாக இருக்கும் ப்ரோ, இது செட் ஆகாது ப்ரோ அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அக்செப்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் ரிப்ளை கமெண்ட் பண்ணுறேன். அப்படி அக்செப்டபுளாக இல்லை அப்படின்னா எதனால் அது வந்து அக்செப்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கமெண்ட். ஆல்ரெடி இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்குள்ளே தான் நீங்கள் வருவீங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்கூல்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் சொன்ன 4 கோர்ஸுமே இருக்கும். ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி, டிசைன், பிஸ்னஸ், அட்வான்ஸ் ஸ்டடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கோர்ஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கோர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜிக்குள்ளே வந்துடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், எக்ஸாம்லெஸ் எக்ஸாம் அப்படின்ட்டு. இது நீங்கள் லொக்கேஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை லொக்கேஷன் சூஸ் பண்ணலாம், தென்காசி லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குள்ளே வேணாலும் நீங்கள் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் கரியர் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அண்ட் குட் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்துட்டு ஆப்டிடியூட் தான் வந்து மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேஜ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் லைக் வந்து எக்ஸாம் ஆப்ஷன் போக போகிறீங்க, இல்லை வந்து எக்ஸாம்லெஸ் ஆப்ஷன் போக போகிறீங்களா அப்படிங்கிற நீங்கள் சூஸ் பண்ணலாம். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ரூவ் பண்ணுறமே உங்களுக்கு ஹேக்கத்தான் இல்லை வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் அதிகமான ஒரு ஃபாலோவர்ஸ் இல்லை, நீங்கள் எதுவும் கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்கீங்க, ஸ்கூலை தாண்டி நீங்கள் நிறைய விஷயத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த இடத்துல காமிக்கலாம். இந்த எக்ஸாம்லெஸ் வந்து நீங்கள் போய்ட்டு காமிச்சிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் போய்க்கிறேன். ஸோ எக்ஸாமில் போனீங்க அப்படின்னா இந்த அட்மிஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். லக்கிலி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இது ரிசர்ச் பண்ணுறதுக்காக 2-3 டேஸ்க்கு முன்னாடி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்.
அப்போ வந்து இது ஓப்பனில் இல்லை, லைக் ஒரு 5 days பேக் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு இது ஓப்பனில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய நேம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பார்க்குற முக்கால்வாசி பீப்புள் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் டிப்ளமோ படித்தவங்க தான் இருப்பாங்க. மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு தெரியல. அதனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதுக்கப்புறம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரில அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் ஜெண்டர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்கள் மொபைல் நம்பர், உங்களுடைய ஹோம் அட்ரஸ்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு செல்ஃப் எவாலுவேஷன், லைக் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸில் எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது. ஓகே நான் குட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொடுங்க. ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னா ஐ டோன்ட் நோ கொடுத்துருங்க. ஸோ இங்கிலீஷில் எந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, அண்ட் தென் வந்து எந்த அளவுக்கு எழுதுறதுல ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு பேசுகிறதுல ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு லெவலில் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது அப்படின்னா லைக் வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி ஸ்கில் இருக்குது, க்ரியேட்டிவ் ரைட்டிங் ஸ்கில் இருக்குது, இல்லை கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுவீங்க, வீடியோ வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி உங்கள் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் கெரியர் இன்ட்ரெஸ்ட், எந்த ஒரு ஏரியாவில் உங்களுக்கு கெரியர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லைக் வந்து கிராஃபிக் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு எதுவுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜியா, ஸ்கூல் ஆஃப் டிசைனா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு ப்ரிஃபர்டு டேட் அண்ட் லொக்கேஷன். ஸோ ஒன்ஸ் அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ZOHO நீங்கள் எப்படி ஏர் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். லைக் வந்து நீங்கள் யூடியூப்னு இந்த இதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் கூட கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் முன்னாடியே வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரி கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். இது வந்துட்டு ஒரு எக்ஸாம் பேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி உள்ளே போகிறது. எக்ஸாம்லெஸ் பார்ப்போம். ஸோ நான் எக்ஸாம்லெஸில் போனேன் அப்படின்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இதில் 2 வீடியோ ஆக்சுவலாக இருக்குது. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் எந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இந்த எக்ஸாம்லெஸில் வந்துட்டு நீங்கள் இந்த பேஜ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அவங்களே வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது இந்த வீடியோ. இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், பட் கம்ப்ளீட்டாக பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் அவர் என்ன இந்த மாதிரி பர்சனை வந்துட்டு கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்த்துருங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்க ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்காது, லைக் வந்து விஷயத்தை அப்லோட் பண்ணுற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூ கேன் சப்மிட் யுவர் போர்ட்ஃபோலியோ ஃபைல் ஹியர், அதர்வைஸ் யூ கேன் ப்ரொவைட் ரெலவெண்ட் லிங்க்ஸ் டு அடிஷனல் கமெண்ட்ஸ் லைக் தட். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபைலை நீங்கள் அடிஷனல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 வேஸில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸுங்கிறத அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கூலுங்கிறதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 years கேப்புங்கிறதுனால உங்களுக்கு ஒரு லைஃப்பில் அதிகமான ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா டிகிரி முடிச்சு இப்போ 2 years வரைக்கும் ஜாப் இல்லாமல் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஜாப் கிடைக்கிறது நிறைய பேர் அதிகமாக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிட் இப்போ தான் 12th முடிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி யாரோ பர்சன் உங்கள் ஃபேமிலியில் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை என்ன இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரீச் பண்ணலாம் abin official 2020. அண்ட் இதுமாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.